பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு த கப் ஆஃப் ஃப்ரீடம். இயேசு கிறிஸ்துடைய ஜெபம். இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்தார். அந்த பாத்திரத்துக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் எடுக்கிறோம். என்ன தெரியுமா? த கப் ஆஃப் ஃப்ரீடம். தேவன் நமக்கு சிலுவையிலே அவருடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு விடுதலையை கொடுத்தார். அந்த விடுதலை அவர் கொடுக்கும் பொழுது இப்படி சொல்றாங்க, when you carry someone's cross, don't send them their bill. நீ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்ய வந்துட்டீங்கன்னா அந்த பில்லு அவர்கிட்ட போகக்கூடாது, பில்லு உங்ககிட்ட இருக்கணும். வாட் இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும், எந்த மனக்கசப்பும் இல்லாமல். ஒருத்தவங்களுக்கு செய்யற உதவியை நம்ம ரொம்ப பெரிய பேர்டனா நினைக்காம செய்யணும். கர்த்தர் அப்படிதான் செய்தார். சிலுவையிலே தேவன் செய்தது எப்படி தெரியுமா? எந்த மனக்கசப்பும் இல்லாமல் தன்னையே முழுமையாய் அன்பின் நிமித்தமாக அர்ப்பணித்து நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தார். அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. என்ன தெரியுமா? நான் விக்டிம் அல்ல, நான் பலியாகிறேன் அப்படிங்கிறது இல்லை. பாவங்களை சுமந்து மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அவர் மேல சுமத்தப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் ஏதோ தனக்கு ஒரு கில்ட் இருக்குன்னு நினைக்கல. கம்ப்ளீட் சாக்ரிஃபிஷியல் மைண்ட் அவருக்குள்ள இருந்த அந்த மனது எப்படிப்பட்டதுன்னா, அன்பு மேலோங்கிய ஒரு தியாகம் அவர்கிட்ட இருந்தது. எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேங்கிறதுக்காக நான் பலி கிடையாது. அவர் பலி ஆனார், அவர் பலி ஆக்கப்பட்டார். அவர் பாவம் கிடையாது அவர் மேல, அவர் பாவம் ஆக்கப்பட்டார். இந்த உணர்வு அவருக்கு மிக அதிகமாயிருந்தது. பிலாத்து சொல்லுகிறான், யோவான் 19வது அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அப்ப இயேசு என்ன தெரியுமா பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ரொம்ப அழகா சொல்றார். அது பிதாவினால கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, நானா கொடுத்தாதான் உனக்கு அந்த அதிகாரம். யூ கான்ட் டேக் தட் அத்தாரிட்டி ஓவர் மீ. அந்த அளவுக்கு தேவன் அதிகாரம் உள்ளவராக அந்த வார்த்தைகளை சொல்கிறார். யூ கான்ட் டேக் வித் வயலன்ஸ், ஐ எம் கிவிங் யூ அவுட் ஆஃப் லவ். தட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் வயலன்ஸ் அண்ட் லவ். வயலன்ஸ் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காதுங்க. இயேசு கிறிஸ்துட்ட இருந்தது அன்பு மட்டும்தான். வயலன்ஸ்னால யாருமே அவரை ஜெயிக்க முடியாது, அதிகாரத்தினால யாரும் ஜெயிக்க முடியல. அன்பினால மட்டும்தான் கர்த்தர் எல்லாருக்கிட்டையும் அவர் அடிபணிந்து போனார், அடி வாங்கினார், அவர் காயப்படுத்தப்பட்டார், அவர் துப்பப்பட்டார், அவர் எல்லாமே செய்யப்பட்டார். இது எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொண்டார்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், லவ் மட்டும்தான், அன்பு மட்டும்தான். வயலன்ஸ்னால யாருமே அவர்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு கொடுக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கு. நம்முடைய லைஃப்ல நாம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, நாம நிறைய பேருக்கு டைம் கொடுக்கணும், நிறைய பேருக்கு நம்முடைய அன்பை கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். எப்படியெல்லாம் தெரியுமா? நம் குழந்தைகளுக்கு நம்முடைய அன்பு தேவை, நம் பெற்றோருக்கு நம்முடைய அன்பு தேவை, நம்மோடு கூட இருக்கிற சக நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நம்முடைய அன்பு தேவை, ஈவன் நம்முடைய சக விசுவாசிகளுக்கோ நம்முடைய அன்பு தேவை. அன்பு தேவைன்னும் போது ஓடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு என்னன்னு இருக்கிறது கிடையாதுங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவர்கள் கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு உதவி செய்யக்கூடாது. கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அவர்கள் சில நேரங்கள்ல ஏன் தான் அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்களோன்னு ஃபீல் பண்ணுகிற நிலையை நம்ம உருவாக்க கூடாது. உதவி செய்வது மற்றவருடைய கில்ட்டை உருவாக்குவதற்கு அல்ல. இன்னைக்கு தேவன் நமக்கு சிலுவையில அன்பு நிமித்தமாய் தன் உயிரையே கொடுத்தாருன்னும் போது நமக்கு அந்த கில்ட் வரல, தெரியுமா? அன்பு தான் அதிகமா இருக்கு, அன்பு தான் வெளியில தெரியுது. நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுவாங்க, உதவி செஞ்சுட்டு டைமை கொடுத்துட்டு அதை திருப்பி ஞாபகப்படுத்துவாங்க. நான் உனக்கு அன்னைக்கு செஞ்சேன்ல அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க. அல்லது நான் செஞ்சதை பத்தி நீ என்ன நினைக்கிற, நம்மள்ட்ட ஒப்பீனியன் வேற கேட்பாங்க. இப்படி ஞாபகப்படுத்தி பேசும் பொழுது நமக்கு அவர்கள் செய்த உதவிக்கு அவர்கள் செய்யாமலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். தட் இஸ் நாட் சாக்ரிஃபைஸ். தேவன் கொடுத்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு அல்ல. நம்ம ஒரு நாளும் அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கல. அதே மாதிரி நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம செய்யற விஷயங்களும் அதே மாதிரிதான். சில நேரங்களில் நம்ம சிக் பேரண்ட்ஸை கவனிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்துல நம்முடைய டைமை நிறைய கொடுப்போம். நம்மளுடைய சொந்த சந்தோஷங்கள், நிறைய விதமான அந்த ஃபேமிலி கேதரிங் எல்லாம் நிறைய நேரங்கள்ல மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் இவ்வளவு செய்கிறேனே என்பதை நினைச்சு செஞ்சோம்னா நம்ம செய்யறதுல அர்த்தமே இல்லை. ஆனா நம்ம செய்யற ஒவ்வொன்றையும் அன்போடு செய்யும் பொழுது கர்த்தரை வேல்யூ பண்ணுகிறார். தேவனுடைய சன்னதியில நிச்சயமாய் அதை நினைத்து கொள்ளப்படும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? த கப் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம ஒருத்தருடைய
சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒருத்தருக்காக நம்ம உதவி செய்யணும். அது எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் சரி, பண உதவியா இருக்கலாம், அது பிசிக்கல் ஹெல்ப்பா இருக்கலாம், மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம். என்ன நம்ம கொடுக்க வந்தாலும் சரி, அதை முழுமையாய் செய்வோம். ஃப்ரீடம் இருக்கணும். அவங்களுக்கு அந்த அந்த லவ் நம்ம காட்டுகிற அன்பில் அவர்கள் ஃப்ரீடமை தான் உணரணும், விடுதலையை தான் உணரணும். இதனால நான் இந்த சூழலை விட்டு வெளியில வந்துட்டேன், இவர்களால நான் எனக்கு இந்த இது கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படணுமே ஒழிய அவர்கள் ஒரு நாளும் கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் நடந்துக்க கூடாது. இதுதான் தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். சிலுவையில தேவன் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம், த கப் ஆஃப் ஃப்ரீடம். when you are ready to carry somebody's cross, be sure that you should not give them their bill. அந்த பில்லு உங்களுடையது. நாமே சுமப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.